சொல்லுங்கள் சார், 2 பேரும் காலையிலே கிளம்பி வந்திருக்கீங்க. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கபிலா, வந்தவங்கள்ட்ட எதுக்கு வந்தீங்கன்னா கேட்பாங்க. பா, நான் அப்படி கேட்கலப்பா. 2 பேரும் கிளம்பி வரும்போது அமுதா சொன்ன மாதிரி நானும் ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் புனிதா கையில் எந்த பெட்டியும் இல்லைன்னு தெரிஞ்சதும் அமைதியாயிட்டேன். அதான் என்ன விஷயமா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். இப்படி முகத்துல அடிச்ச மாதிரி கேட்டா நம்பி நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? அட விடு பெரியசாமி, மாப்பிள்ளை எதையும் மனசுல வச்சுக்காம முகத்துக்கு நேரா பேசுறவர்னு எனக்கு தெரியுமே. அது வந்து மாப்பிள்ளை, மாமா இந்தாங்க காஃபி எடுத்துக்கோங்க. சரிம்மா. அண்ணி எடுத்துக்கோங்க. மாப்பிள்ளை, புனிதாவோட அம்மாவை பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவளை எவ்வளவு சமாதானப்படுத்தியும் புனிதா தான் கூட இருக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கா. ஆனா அதுக்காக நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து எங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொல்றீங்க, அப்படித்தானே சார்? சாரி சார், என்னால வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்க கூட வாங்க மாப்பிள்ளை. சார், இப்படி கேட்டு என்ன தர்ம சங்கடப்படுத்தாதீங்க சார். உங்க வீட்டில் வந்து எங்க வாழ்க்கையை தொடங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை சார். நாங்க மரகதங்கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தோம் மாப்பிள்ளை. வேற வழி இல்லாம தான் உங்ககிட்ட பேசி பார்க்கலான்னு வந்தோம். சார், என்னால உங்களை மாதிரி வந்து அந்த வீட்டில் வாழ முடியாது சார். ஏய் பெரியசாமி, கபிலா, என்ன பேசுறோம் யாருகிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சு பேசு.